Hi friends, welcome back to Stay Healthy with Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் capsicum பெப்பர் ஃப்ரை பார்க்க போறோம். இது வந்து லோ glycemic indexங்கற குரூப்ல வந்து இது சேரும். அப்படினா என்ன? இதுல வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு panல நெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். இப்போ நெய் கரைஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு இது கொஞ்சம் படபடன்னு பொரிஞ்சதும் ஒரே ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க, ஒரு வத்தல், இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, பேஸ்ட்டாக போட தேவையில்ல, அதாவது நச்சுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் எடுத்து நச்சு போடலாம், பேஸ்ட்டாக போடணுன்னாலும் போடலாம். நச்சு போட்டால் அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச மஷ்ரூமை போட்டுடலாம். இப்போது இந்த மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த லோ கார்ப்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு மஷ்ரூம் ஒரு நல்ல ஆப்ஷன். அது வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் வந்து நிறையா இருக்குது இதில். ஸோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டயட்டில் இருக்கவங்களுக்கு. இப்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டே மஷ்ரூம் வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கி சுருங்கிரும் மஷ்ரூமு. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பொடி பெப்பரும் மிளகும் சீரகமும் வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடி, அது ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். பெருஞ்சீரக பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாம். சும்மா பெருஞ்சீரகத்தை வறுக்க தேவையில்ல, சும்மா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது இது வதங்கட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸில் சேர்ந்த ஃபுட் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து உடம்புல வந்து டெய்லி சாப்பிட்ற உணவு, அதாவது வெள்ளை சாதம், வெள்ளை ரவை, இதெல்லாம் வந்து வேகமாகவே செரிமானம் ஆகி அதோட சுகர் லெவலை வந்து வேகமாகவே கூட்டும். அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, சகப்பரிசி, கோதுமை, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம வேகமாகவே வந்து கொஞ்சம் மெல்ல செரிமானம் ஆகி நம்ம சர்க்கரை அளவை கொஞ்சம் மெல்ல கூட்டும். அதே இந்த மாதிரி ரொம்ப லோவாக இருக்கிற ஃபுட்ஸ், இந்த மாதிரி மஷ்ரூமு, பருப்பு வகைகள், இந்த மாதிரி உணவு எல்லாமே வந்து நம்ம சர்க்கரை அளவை வந்து மெல்ல கூட்டும். அதாவது ரொம்ப வேகமாக கூட்டாமல் மெல்ல கூட்டும். அதான் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உணவுகள் வந்து நீங்கள் வந்து நைட் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து நான் இப்போ வந்து கேப்சிகம் போட்டிருக்கேன். அந்த மஷ்ரூம் வந்து பாதி வெந்ததும் கேப்சிகம் போட்டுக்கலாம். ஏன்னா கேப்சிகம் வந்து நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேப்சிகம்லேயும் இதே மாதிரி தன்மை தான், அதாவது மஷ்ரூமில் எப்படி லோ கார்ப்ஸோ அதே மாதிரி கேப்சிகமும் அதே தான். விட்டமின்ஸும் கேப்சிகமில் நிறையவே இருக்குது. அவ்வளோதான். இப்போ சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களை சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.